வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி அத்திக்காய் கூட்டு பார்க்கலாம். இந்த அத்திக்காய் எப்படி கிடச்சிதுன்னா, என் பையனை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு வந்தேன். டென்டல் டாக்டரை பார்த்துட்டு வர வழியில் பெரிய அத்தி மரத்தை வெட்டிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. சரி, நிறைய கீழே அத்திக்காய்லாம் இருக்குது. மரத்துலேருந்து அப்படியே கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்துட்டு 4 வெங்காயம், 4 தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா நசுக்கிட்டு கொஞ்சம் வாசனைக்கு தேவையான கருவேப்பிலை உருவி எடுத்து வச்சிட்டோம். இந்த அத்தி மரத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறமா அத்திக்காய் எடுத்துகிட்டு வந்தல, அதில் நல்லா க்ளீன் பண்ணி, இங்கே பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி அழகாக எடுத்து வச்சிட்டேன். அது நல்லா உரலில் இடிப்போம் ஊர்லலாம். நாங்கள் உரல் இல்லாதனால நான் பூரிக்கட்டை வச்சு நல்லா இடிச்சிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் வெளியே வந்துடணும். ஏன்னா அந்த விதை நமக்கு உடம்புக்கு நல்லதில்லை. நல்லா இடிச்சிட்டு அந்த முரத்தில் வச்சு நல்லா புடைச்சுமா அந்த விதை ஃபுல்லாக வெளியே வந்துடும். புடைக்கும் போது அந்த விதெல்லாம் வெளியே வந்துடும். நம்ம தண்ணியில் போட்டு நல்லா அலசணும் அதை. ஏன்னா அது மேலே அந்த பால் எல்லாம் இருக்கும், அப்புறம் பறவைங்களுடைய எச்சம்லாம் இருக்கும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக கொடுக்கலாம். இதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடணும். அப்புறம் இஞ்சி பூண்டு நசுக்கு வச்சுன்னா அதை போட்டு வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கங்க. கொஞ்சம் தக்காளி போட்டு நல்லா வதங்கிட்ட பிறகு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா வதங்கும், சீக்கிரமாக வதங்கிட்டோம். நம்ம மரம் வளர்க்கும் போது ரொம்ப நல்லா, வெயிலுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம பார்க்குறோம். இப்போ வண்டி சிக்னல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நிழல் இருக்குமான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அங்கே பந்தல் போட்டிருக்காங்க, அங்கே போய் நிற்கிறோம். ஆனால் மரம்லாம் வெட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை பார்க்கறதுக்கு. சரி, அப்புறம் மிளகாத்தூள் போட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வதங்கிட்ட பிறகு இந்த அத்திக்காய் நசுக்கி வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கால, அந்த அத்திக்காவை போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, அப்புறம் வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டு அதை மிக்சியில் இப்படி ஒன்று அப்படி ஒன்று பாதிமாக பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அத்திக்காய் கூட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வேர்க்கடலை எப்படி வறுந்துச்சுன்னு பார்க்கணுன்னா, அதை வறுத்துட்டு தோலை திருப்பி பார்த்தா வந்துடும். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளந்து விட்டால் அத்திக்காய் கூட்டு ரெடி ஆகிடும். தயவுசெய்து மரத்தெல்லாம் வெட்டாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது மரம் வெட்டுறது பார்த்தாவே. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.